எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 மே 2025, 10 மே 2025 மற்றும் 11 மே 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அர்னாலா. அர்னாலா. இரண்டாவது கேள்வி, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் அர்னாலாவின் நீளம் என்ன? உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் அர்னாலாவின் நீளம் என்ன? 77.6 மீட்டர். 77.6 மீட்டர். அடுத்து மூன்றாவது கேள்வி, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் அர்னாலாவின் அகலம் என்ன? உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் அர்னாலாவின் அகலம் என்ன? 10.5 மீட்டர். 10.5 மீட்டர். அதாவது உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. அர்னாலா எனப்படும் முதல் நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதாவது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான மற்றும் பொறியியல் நிறுவனத்தால் மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. முதலாவதாக அர்னாலா என்ற நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையிடம் GRSE வழங்கியது. இந்த அகலம் நீளம் தான் ஏற்கனவே பார்த்தோம். கடலோரப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி ஆய்வு மேற்கொண்டு தாக்குதல் நடத்தும் திறனுடையது என GRSE வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் காட்டுப்பள்ளியில் உள்ள L&T நிறுவனத்துடன் இணைந்து அர்னாலா நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநில கரையோரத் தீவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையின் பெயரே இந்த கப்பலுக்கும் வைக்கப்பட்டுள்ளது. 7 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்பட மொத்தம் 16க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை IRSE கட்டமைத்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. மிகவும் அமைதியான கப்பல் என்ற பெருமைக்குரிய அர்னாலா கப்பலை வடிவமைத்ததற்காக கடந்த 2022 பாதுகாப்பு அமைச்சக விருது GRSE நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நான்காவது கேள்வி, வாட்டிகனின் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. இவர் 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநிலத்துக்கு வருகை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அமெரிக்காவின் சிகாகோ இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் தனது வளாகத்தை எங்கு அமைக்க உள்ளது? இந்தியாவில் அமெரிக்காவின் சிகாகோ இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் தனது வளாகத்தை எங்கு அமைக்க உள்ளது? மும்பையில். திருச்சியில் நடிகர் சிவாஜி கணேசனின் வெண்கலச் சிலையை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாருங்க, திருச்சி புத்தூரில் நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உடன் அமைச்சர் KN நேரு, MP திருச்சி சிவா,
நடிகர்கள் பிரபு ராம்குமார், விக்ரம் பிரபு உள்ளிட்டோர். அடுத்து இந்தியாவின் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய இந்தியாவின் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுதர்சன் சக்ரா. சுதர்சன் சக்ரா. அடுத்து சமீபத்தில் இந்தியாவின் அதாவது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக இருந்தவைகள் S-400. ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட S-400 என்ற வான் பாதுகாப்பு சாதனம் 380 கிலோமீட்டர் தொலைவு வரையில் சென்று வேகமாக வரும் எதிரி ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கி தவிடுபொடியாக்கும் திறன் படைத்தது. அடுத்தது பராக் 8. இஸ்ரேல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த சாதனம் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று எதிரி ஏவுகணையை தாக்கும் வல்லமை படைத்தது. ஆகாஷ். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த சாதனம் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று எதிரி ஏவுகணையை தாக்கி அளிக்கும். இவை எல்லையில் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. அடுத்து ஸ்பைடர். இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட இந்த சாதனம் 15 கிலோமீட்டர் தொலைவு வரையில் தாக்கக்கூடியதாகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சோஃபியா குரேஷி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இராணுவம். இராணுவம். நிகழாண்டில் நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிதி ரூபாய் 100 கோடியிலிருந்து எத்தனை கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது? ரூபாய் 150 கோடி. ரூபாய் 150 கோடி. அடுத்த கேள்வி, உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாடு எங்கு நடைபெற்றது? உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாடு எங்கு நடைபெற்றது? திருச்சி. திருச்சி. அடுத்த கேள்வி, நெல்லையில் கட்டப்பட உள்ள புதிய நூலகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? நெல்லையில் கட்டப்பட உள்ள புதிய நூலகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? காயிதே மில்லத். காயிதே மில்லத். அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட 7.5 லட்சம் லாரிகளை இந்திய இராணுவத்துக்கு வழங்க அகில இந்திய மோட்டார் வாகன காங்கிரஸ் முன்வந்துள்ளது? எந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட 7.5 லட்சம் லாரிகளை இந்திய இராணுவத்துக்கு வழங்க அகில இந்திய மோட்டார் வாகன காங்கிரஸ் முன்வந்துள்ளது? மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, கர்நாடக மாநிலத்தில் சட்டவிரோத சுரங்க வழக்கில் தண்டனை பெற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஜனார்தன ரெட்டி. ஜனார்தன ரெட்டி. அடுத்து, பெரியார் ஒருங்கிணைந்த காய்கனி அங்காடி எங்கு அமைய உள்ளது? திருச்சி. பெரியார் ஒருங்கிணைந்த காய்கனி அங்காடி எங்கு அமைய உள்ளது? திருச்சி. அடுத்த கேள்வி, நிகழாண்டில் ஹஜ் பயணத்துக்கு மானியத் தொகை அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நிகழாண்டில் ஹஜ் பயணத்துக்கு மானியத் தொகை அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்த கேள்வி, பாகிஸ்தானுக்கு 2 திட்டங்களின் கீழ் எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க சர்வதேச நிதியம் ஒப்புதல் அளித்தது? பாகிஸ்தானுக்கு 2 திட்டங்களின் கீழ் எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க சர்வதேச நிதியம் ஒப்புதல் அளித்தது? 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர். 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர். அடுத்தது,
2025ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் மகளிர் தனிநபர் பிரிவில் மதுரா தமன் கான்கர் வென்ற பதக்கம் எது? 2025ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் மகளிர் தனிநபர் பிரிவில் மதுரா தமன் கான்கர் வென்ற பதக்கம் எது? தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9, 10, 11 மே 2025 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.